எனக்கு தெரியுங்க, நீங்க இந்த Amazon and Flipkart சேல்ல சாம்சங் கேலக்ஸி M47 வந்து 23,000 rupeesக்கும் இல்லனா கேலக்ஸி S25 Ultra 85,000 rupeesக்கும் கண்டிப்பா வாங்கியிருப்பீங்க அப்படின்னு. இல்ல வாங்கினவங்களுக்கு மட்டும் இல்ல, ஜென்ரலி சாம்சங் யூசர்ஸ்க்கு இந்த வீடியோ இருக்கிறதுலயே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். அதனால சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோல ஒரு சாம்சங் போனை ஆன் பண்ணதுல இருந்து ஹோம் ஸ்கிரீன் வரைக்கும் போறதுக்கு நடுவில் இருக்கிற எல்லா ஸ்டெப்ஸும் ஒன்னொன்னா பார்த்துட்டு எந்தெந்த ஸ்டெப்ஸ் இம்பார்ட்டன்ட், எந்தெந்த ஸ்டெப்ஸ் வந்து நீங்க ஸ்கிப் பண்ணலாம், எல்லாத்தையும் புட்டு நான் வைக்க போறேன். ஒரு ஈஸியான பிகினர் செட்டப் கைடு ஃபார் ஆல் சாம்சங் யூசர்ஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து Bloatwareல இருந்து தப்பிச்சுக்கலாம். சரி, இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வந்திருக்கீங்கன்னா என் பேர் ஹர்ஷா, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணோன்னே பூட் பண்ணிக்கோங்க. பூட் பண்ணோன்னே உங்களுக்கு வெல்கம் ஸ்கிரீன் தெரியும். அங்கே வந்து ஸ்டார்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் வந்து ஃபார் யுவர் ரிவ்யூ பேஜுங்க. இதுல சில மேண்டேட்டரி அக்ரிமெண்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் நீங்க செலக்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனா ஆப்ஷனல் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் படிச்சுட்டு ஸ்கிப் பண்ணிருங்க. மோஸ்ட்லி எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது. இதை குவிக்லி முடிச்சோடனே அடுத்தது வந்து ஈஸி செட்டப் வித் அனதர் டிவைஸ் அப்படின்ற ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதான் இருக்கிறதுல முக்கியமான ஸ்டெப். ஸோ கவனமா கேளுங்க. நீங்க ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் இல்லைன்னா ஒரு ஐபோன் கூட வச்சிருந்தா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஈஸியா உங்க போன்ல இருக்க டேட்டாவை புது போனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்க வந்து கேலக்ஸி ஆர் ஆண்ட்ராய்டு அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா ஒரு QR கோட் வரும். அந்த QR கோடை உங்க பழைய போன் வச்சு ஸ்கேன் பண்ணிட்டு உங்க பழைய போனோட பாஸ்வேர்டை நீங்க போட வேண்டியது அவசியமா இருக்கும். அதுக்கப்புறம் தானா உங்க பழைய போன் வந்து புது போனுக்கு கனெக்ட் ஆயிரும். அண்ட் அங்க இருந்து சாம்சங் அதோட வித்தையை காட்டும். சரி, இது செலக்ட் பண்றது பதிலா நிறைய பேர் வந்து ஃப்ரெஷ் செட்டப் செலக்ட் பண்ணுவாங்க. அது பண்ணாலும் அடுத்த ஸ்டெப் வந்து ரெண்டு போன்ஸுக்குமே சேம் தான். என்னன்னா கனெக்ட் டு வைஃபை நெட்வொர்க் ஆப்வியஸ்லி பண்ணி தான் ஆகணும். லாகின்க்கு இன்டர்நெட் தேவை, டேட்டா டிரான்ஸ்ஃபருக்கு இன்டர்நெட் தேவை, இல்ல சில ஆப்ஸ் டவுன்லோட் பண்றதுக்கு தேவை இருக்கும். இல்ல உங்கள்ட்ட வைஃபை நெட்வொர்க் இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா முன்னாடி போயிட்டு நீங்க சிம் கார்டு செலக்ட் பண்ணீங்கன்னா அங்க இருந்து உங்க மொபைல் டேட்டா யூஸ் பண்ணிக்கும். ஆனா நாங்க சஜஸ்ட் பண்றது வைஃபை யூஸ் பண்றது பெட்டர். பிளஸ் ஹை ஸ்பீட் வைஃபை யூஸ் பண்ணீங்கன்னா பின்னாடி நடக்கிற பேக்ரவுண்ட் டவுன்லோட்ஸ் எல்லாம் ஃபாஸ்டா நடக்கும். ஆனா ஒரே ஒரு விஷயம் ஃபாஸ்டா நடக்க மாட்டேங்குது, சப்ஸ்கிரைப் தான். போட்டு விட்டுருங்க. சரி, அடுத்த ஸ்டெப் வந்து கேலக்ஸி S25 அல்ட்ராக்கு டிஃபரெண்டா இருக்கும், கேலக்ஸி M47க்கு டிஃபரெண்டா இருக்கும். கேலக்ஸி S25 அல்ட்ரால உங்களுக்கு eSIM இல்லனா பிசிக்கல் சிம் கார்டு செட் பண்றதுக்கான ஆப்ஷன் கிடைக்கும். M47ல வெறும் பிசிக்கல் சிம் கார்டுக்கான ஆப்ஷன் தான் கிடைக்கும். அது பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு போன்ஸ்லயுமே சேம் செட்டப் ஃப்ளோ தான். ஃபர்ஸ்ட் காப்பி ஆப்ஸ் அண்ட் டேட்டா. இப்போ நீங்க பழைய போன் வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ நீங்க ஃப்ரெஷ்ஷா செட்டப் பண்றீங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க ஐபோன்ல இருந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் கிடைச்சிரும். ஒன்னு வயர்லெஸ் ட்ரான்ஸ்ஃபர் இல்லனா கேபிள் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன். பழைய ஐபோன்ல நீங்க ஸ்மார்ட் ஸ்விட்ச் ஆப் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். அப்புறம் உங்க சாம்சங் போன்ல ஒரு QR கோட் இருக்கும், அதை வந்து உங்க ஐபோன் வச்சு ஸ்கேன் பண்ணிக்கோங்க. இது பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு தேவையான கான்டாக்ட்ஸ், கேலண்டர் டீடைல்ஸ், இமேஜஸ், வீடியோஸ் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இன்ஃபேக்ட் இதே ஸ்மார்ட் ஸ்விட்ச் வந்து நீங்க சாம்சங் இல்லாத மற்ற ஆண்ட்ராய்ட் போன்ஸ்லயும் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஸ்விட்ச் செட்டப் வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்க செட்டப். இதுதான் பெட்டர். ஒரு தடவை நீங்க எந்த டேட்டால ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுவே தானா ஆட்டோமேட்டிக்லி பேக்ரவுண்ட்ல வேற நடத்திட்டு இருக்கும். அண்ட் நீங்க வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணலாம். அண்ட் அடுத்த ஸ்டெப் நீங்க பாத்தீங்கன்னா உங்க கூகுள் அக்கௌண்ட் தான் சைன் இன் பண்ணிக்கோங்க. கூகுள் அக்கௌண்ட் எல்லாரும் தான் வச்சிருப்பீங்க, சோ கண்டிப்பா சைன் இன் பண்ணிக்கோங்க. இல்லனா டூ லேட்டர்னு செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் போனோட ஆப்ஷன்ஸ் வந்துரும். ஃபிங்கர் பிரிண்ட் செட்டப் பண்ணனும், பேட்டர்ன் செட்டப் பண்ணனும், இன்ஃபேக்ட் ஃபேஸ் ரெகக்னிஷன் செட்டப் பண்ண விரும்புறீங்கன்னா அது கூட நீங்க பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் கூகுள் சர்வீசஸ்க்கான டாகிள்ஸ் எல்லாமே வரும். இதுல உங்களுக்கு தேவையான கூகுள் சர்வீஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. பட் மோஸ்ட்லி எல்லா கூகுள் சர்வீஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம், சோ எல்லாத்தையும் செலக்ட் பண்றது கூட ஓகே தான். இது பண்ணதுக்கு அப்புறம் வந்து செட்டப் ப்ராசஸ்ல கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும் ஃபார் த பட்ஜெட் ஃபோன். இதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா சூஸ் யுவர் டிஃபால்ட் சர்ச் என்ஜின் ஆப்ஷன் வரும். நிறைய ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்ல, இன்ஃபேக்ட் எல்லா ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லயும் இது வந்து இப்போ டிஃபால்ட்டா உங்களுக்கு காட்டும். இது வந்து நம்ம யூரோப்பியன் யூனியன் பண்ணி வச்ச வேலை. ஆக்சுவலி நல்ல வேலை ஆக்சுவலி நீங்க கேட்டீங்கன்னா. ஏன்னா எனக்கு இருக்கிற ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணிக்கலாம், நான் எதுக்கு வெறும் கூகுள் யூஸ் பண்ணணும். கரெக்டான வேலை செஞ்சீங்க யூரோப்பியன் யூனியன். இதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா சாம்சங் அக்கௌண்ட் ஆட் பண்றதுக்கான ஆப்ஷன் வரும். அண்ட் இங்க கண்டிப்பா ஒரு சாம்சங் அக்கௌண்ட் உங்கள்ட்ட இல்லனா கிரியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எஸ்பெஷலி கேலக்ஸி S25 அல்ட்ரா மாதிரி போன்ஸ்ல வந்து உங்களுக்கு AI ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணனும்னா யூ நீட் a சாம்சங் அக்கௌண்ட். இல்லப்பா எனக்கு அதெல்லாம் தேவையே இல்ல அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அப்போ நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸ்கிப் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நீங்க அப்புறமா செட்டிங்ஸ்ல கூட ஒரு சாம்சங் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபாஸ்டா செட்டப் பண்ணனும்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். சாம்சங் அக்கௌண்ட் ஆடினதுக்கு அப்புறம் சாம்சங் சர்வீசஸோட ஆப்ஷன் கிடைக்கும். இதுல எந்தெந்த சர்வீஸ் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். பட் இதுல மெயினான ஆப்ஷன் வந்து ஒன்னு ஆட்டோ பிளாக்கர்னு போட்டுருக்குல்ல, அதை பாருங்க கொஞ்சம். இங்க நாங்க வந்து ஆஃபீஸ்ல நிறைய தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுவோம், சைட் லோட் பண்ணுவோம். ஏன்னா டெஸ்டிங் பண்றதுக்கு நிறைய ஆப்ஸ் வந்து பிளே ஸ்டோர்ல கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் CPU throttle மாதிரி ஆப்ஸ்லாம் இருக்காது. ஸோ அதை வந்து நாங்க இன்ஸ்டால் பண்றதுக்கு சைட் லோட் பண்ணுவோம். அதுக்காக ஆட்டோ பிளாக்கர் வந்து ஆன் பண்ணி வச்சு ஆட்டோ பிளாக்கர் வந்து அன்வெரிஃபைட் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ண விடாது. அது ஆக்சுவலி மோஸ்ட் யூசர்ஸ்க்கு இட் இஸ் வெரி வெரி குட். ஏன்னா உங்க செக்யூரிட்டி, பிரைவசி எல்லாமே சேஃபா இருக்கும் இது பண்ணீங்கன்னா. ஸோ நீங்க ஆட்டோ பிளாக்கர் செட் பண்ணுமா வேண்டாமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்க யோசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து செலக்ட் பண்ணலாமா வேண்டான்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் லைட் மோட்
மோட் வேணுமா டார்க் மோட் வேணுமா அப்படின்னு கேட்கும். கண்டிப்பா லைட் மோட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா லைட் மோட் இஸ் பெட்டர் தென் டார்க் மோட். இங்க கேவலமா என்ன திட்டுறாங்க நான் லைட் மோட் ப்ரிஃபர் பண்றதுனால. சரி நீங்க லைட் மோட் ப்ரிஃபர் பண்றீங்களா இல்ல டார்க் மோட் ப்ரிஃபர் பண்றீங்களா காமெண்ட்ஸ் சொல்லுங்க. நான் ஏன் டார்க் மோட் ப்ரிஃபர் பண்றதுல தெரியுமா? ஜெனரலி நீங்க பாத்தீங்கன்னா AMOLED phones பத்தி தான் நம்ம பேசுறோம். சோ அதுல வந்து நீங்க டிஸ்ப்ளே தொடும்போது ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் படும்ல. டார்க் மோட்ல அந்த டிஸ்ப்ளே எவ்வளவு அழுக்கா தெரியுமா? லைட் மோட் தான் பெட்டர். கிளியரா பளிச்சுன்னு தெரியுது. அது என்னோட டேக். உங்க டேக் என்னன்னு கண்டிப்பா காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃபைனலி Bloatware இதுதான் இருக்கிறதுலே முக்கியமான விஷயம். ஸோ கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஜென்ரலி நீங்கள் பார்த்தீங்கன்னா Galaxy S25 Ultraலையோ M47ல வந்து அன்னெசரியான ஆப்ஸ் வந்து அதிகமாக உங்களுக்கு தெரியாது. எஸ்பெஷலி S25 Ultraல கண்டிப்பாக தெரியாது. ஆனால் சில பட்ஜெட் சாம்சங் ஃபோன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் M17 மாதிரி ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா சில டைம் எக்ஸ்ட்ரா ஆப்ஸை வந்து உங்களுக்கு தெரியாமலே இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும் சாம்சங். அங்கே நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அன்செலக்ட் பண்ணணும், ஸ்கிப் பண்ணணும். வெரி இம்பார்ட்டன்ட். இது பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக S25 Ultra நீங்கள் ஹோம் ஸ்க்ரீன் போய்க்குவீங்க. அண்ட் அங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ கேன் யூஸ் யுவர் ஃபோன், யூ கேன் யூஸ் the apps that are installed on the phone. ஆனா உங்க பழைய போன்ல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா அதெல்லாம் பேக்ரவுண்ட்ல நடந்துட்டே இருக்கும். வால நோட்டிஃபிகேஷன் ஸ்லைடரை கீழ புல் பண்ணி பாத்தீங்கன்னா அங்க வந்து உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சிடும். ஆனா M47ல எக்ஸ்பீரியன்ஸ் சாம்சங் சர்வீசஸ்ன்ற பேஜ் ஓபன் ஆகுங்க. இங்க you have to be really careful. இதுல glance, my galaxy, galaxy store and discover இதோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். எல்லாத்தையுமே நீங்க இத வந்து நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணாதான் உங்களுக்கு இதெல்லாம் கிளியரா தெரியும். அண்ட் அதை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் டீசெலக்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணாதான் இதெல்லாம் ஆன் ஆகாது பை டிஃபால்ட். இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். யூ ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல் ஆஃப் வாட் யூ செலக்ட், வாட் யூ டோன்ட் செலக்ட். இதை பார்த்து நிதானமா பண்ணுங்க ப்ளீஸ். அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நாங்கள் நோட்டீஸ் பண்ணோம். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் M47ல இட் கிவ்ஸ் யூ தி ஆப்ஷன் டு சூஸ் யுவர் ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ். S25 Ultraல கிடையாது இந்த செட்டப் ப்ராசஸ். எனிவே நீங்க வந்து தமிழ் கூட செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா. அண்ட் சாம்சங் S25 Ultra நீங்க உள்ள போயிட்டு செட்டிங்ஸ் ஓபன் பண்ணி கூட பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இது பண்ணதுக்கு அப்புறம் M47ல ஒரு பேஜ் ஓபன் ஆகுங்க. டிஸ்கவர் அண்ட் இன்ஸ்டால் கிரேட் ஆப்ஸ். இங்க டிஸ்கவர்ன்ற பேர்ல நிறைய ஆப்ஸ் செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க சாம்சங்கே. யூஸ்ஃபுல்லான ஆப்ஸும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் தேவையில்லாத ஆப்ஸும் நிறைய இருக்குங்க. கண்டிப்பா இருக்கும். எல்லாத்தையும் டீசெலக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா கார்னர்ல எக்ஸ் பட்டன் இருக்கு, அதை தட்டிட்டீங்கன்னா போதும், பேஜே க்ளோஸ் ஆயிரும். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் M47ல ஃபைனலி நீங்க ஹோம் ஸ்கிரீன் போவீங்க. ஸோ பாத்தீங்களா ஒரு பட்ஜெட் மிட் ரேஞ்ச் போன்ல எவ்வளவு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் இருக்கு செட்டப் பண்ணும்போது கம்பேர்ட் டு எக்ஸ்பென்சிவ் ஃபிளாக்ஷிப் போன். இதாங்க ஃபிளாக்ஷிப் பிரீமியம் அண்ட் பட்ஜெட் ஓட டிஃபரன்ஸ். ஃபைனலி நீங்க M47ல நீங்க ஹோம் ஸ்கிரீன் போனதுக்கு அப்புறம் பின்னாடி வந்து பேக்ரவுண்ட்ல எல்லா ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கோம். பட் நான் ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்டெப் சொல்றேன். அந்த ஸ்டெப்பை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஆப் ட்ராவர் ஓபன் பண்ணிட்டு அங்க 3 டாட் இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணிட்டு கோ டு செட்டிங்ஸ் அண்ட் ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா கீழே டிஸ்கவர்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த டிஸ்கவர் பேஜை டர்ன் ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ உங்களுக்கு வந்து அந்த டிஸ்கவர் பேஜ் தெரியாது. உங்க செட்டப் இன்ஸ்டால் எல்லாமே கிளீனா இருக்கும். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா சில பட்ஜெட் சாம்சங் போன்ஸ்ல வந்து அன்வான்டான விட்ஜெட்ஸ் ஹோம் ஸ்கிரீன்ல ஆல்ரெடி போட்டிருப்பாங்க. அதையும் நீங்க வந்து கண்டிப்பா எடுத்துருங்க ஹோம் ஸ்கிரீன்ல இருந்து. பிகாஸ் அதுல சும்மா ஆட் சர்வ் பண்ணிட்டே இருப்பாங்க. நமக்கு தேவையானது கிளீனான செட்டப் இல்ல. ஆமா இது ரொம்ப முக்கியம். இது நீங்க இங்கிருந்து கத்துக்கிட்டு உங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி அண்ணன் தம்பி எல்லார் போன்லயும் நீங்க தான் பண்ணணும். ஓகேவா? ப்ராமிஸ். அண்ட் ஃபைனலி நீங்க ஒரு சாம்சங் போனை ப்ராப்பரா யூஸ் பண்ண விரும்புறீங்கன்னா குட் லாக் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. எஸ்பெஷலி மிட் ரேஞ்ச் அண்ட் ஃபிளாக்ஷிப் போன்ஸ்ல. M47லயும் S25 Ultraல உங்களுக்கு குட் லாக் யூஸ் பண்ண முடியும். அண்ட் குட் லாக்ல வந்து ஏகப்பட்ட கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் குட் லாக்ல இருக்க கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய போன்ஸ்ல, நிறைய ஆண்ட்ராய்ட் போன்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இட்ஸ் கிரேசி. அண்ட் பை தி வே குட் லாக்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்க ஒரு வீடியோ கிரியேட் பண்ணிருக்கோம். அதை கண்டிப்பா போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இதாங்க உங்க சிம்பிள் பேசிக் ஈஸி சாம்சங் ஃபோன் செட்டப் கைடு. யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். நான் பிடிச்சிருந்தா வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எங்கேயாச்சும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குன்னு டெக்கு போடுங்க, கிளிக்கு Trakin Tech Tamil.